டிசைன் எடுத்து காட்டுறாங்க, நிறைய புடவைகள் காட்டுறாங்க, பெரிய கடைகள். சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் காட்டுறாங்க. ஆனால் அது இல்லை விஷயம். விஷயம் என்னன்னா, பெரிய கடைகள்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விற்காத புடவைலாம் இருக்கும். மொத்தத்துக்கு இருக்கும் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புடவை கூட அந்த டிசைன் கூட அப்படியே இருக்குவாங்க, வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் புடவைக்கு எடுத்து போட்டாலும் நீங்கள் அதுலேருந்து புதுசாக ஒரு டிசைனை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு நீங்களாம் வந்தால் தான் உண்டு. சின்ன கடைகள்லாம் அப்படி கிடையாது. அவங்க அப்பப்போ என்னென்ன ட்ரெண்டு இருக்கோ, அப்பப்போ என்ன புதுசாக வருதோ அதை வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சூட்சமாக வந்து பல பேருக்கு தெரியுது. நேராக பெரிய கடைக்கு போயிடுறாங்க. பெரிய கடைக்கு போயிட்டு அங்கே போய் பொருள் வாங்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆடம்பரம், இது காரணம் என்னன்னா ஆடம்பரம், அந்த ஒரு பந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு பெருமிதம். இந்த பெருமிதத்துக்காக தான் பொருள் வாங்குறதுக்கு பெரிய பெரிய கடைக்கு போகிறாங்க. இதே மாதிரியான ஒரு மனப்பான்மை வந்து ஆன்மீகத்துக்குள்ளும் வந்து இந்த பெரிய பெரிய கார்பரேட் சாமியாருக்கு பின்னால் போகிறது, அவங்கள்ட்ட போய் உபதேசம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் 10,000 20,000 50,000 1 லட்சம் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது. இப்போ இது எந்த மனப்பான்மையை காட்டுதுன்னா, இப்போ நம்ம இப்போ ஜவுளி கடையுடைய அந்த மனப்பான்மையை தான் அங்கேயும் காட்டுது. இப்போ சாதாரண சின்ன சின்ன இடங்களுக்குலாம் வந்து வர்றது இல்லை. இந்த சின்ன சின்ன ஆசிரமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆசிரமங்களில் தான் உண்மையான ஆன்மீகம் போதிக்கப்படும். இங்கே இந்த உண்மையான ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது புரிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ்லாம் சொல்கிறாருங்க, ரொம்ப வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகாமல் அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் என்ன மாதிரியா வேணாலும் இருந்துக்கலாம், நான் கொடுக்குற பயிற்சி மட்டும் பண்ணிக்கலாம், இறைவனை நேர சொர்க்கத்தை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதை நம்பி போய் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்